பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, தேங்காய், தக்காளி, பொட்டுக்கடலை, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய், பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கறி விட்டுக்கணும், அடி பிடிக்காமல். போட்ட உடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை தேங்காய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கெட்டியாக வரும் சாம்பார் கொதிக்கும்போது. இப்போ கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், சாம்பார் வந்து இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் பொங்கு வர மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்குது. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டோம்னா சாம்பார் வந்து கட்டியாக வரும். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் சாம்பார் எப்படி கொதிக்குதுன்னு. தண்ணி கொஞ்சம் ஊற்றின தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. சாம்பார் பாருங்கள், ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னும் கட்டியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டா கட்டியாயிரும். இல்லை இதுவே போதும் அப்படின்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கட்டியாக வேணும். அப்போ தான் இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த தக்காளி சாம்பார் செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போதும், இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொத்தமல்லி தழை இருந்தால் லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஆற விட்டோம்னா இன்னும் சாம்பார் வந்து கொஞ்சம் கட்டியாகும். அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. இந்த மாதிரி வேறு ஏதாவது டிஷ் வேணும்னாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.